சுண்டக்காய் பறித்து காரக்குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய் விட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சுண்டக்காய் வச்சு குழம்போ இல்லை சாம்பாரோ அப்படின்னு சாப்பிட்டது லாஸ்ட்டாக எனக்கு எப்போன்னு கூட ஞாபகம் இல்லை. அவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. வீட்டில் இந்த மாதிரி செடி வச்சு பறித்து சாப்பிட்டது இந்தியாவில் தான், இங்கே கிடையவே கிடையாது. யூஎஸ்க்கு வந்த பிறகு சுண்டக்காய் செடின்னு வீட்டில் வச்சு வளர்த்து அப்படி காய பறித்து சமைக்கிறது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு. போன வருஷம் இந்த செடியை நான் வச்சது என்னோடய ஃப்ரெண்டு லதா அப்படின்றவங்க தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் லதா, இந்த செடியை எனக்கு ஷேர் பண்ணதுக்கு. காரக்குழம்புக்கு பெருசாக ரெசிபிலாம் எதுவும் நான் ஷேர் பண்ணல. நார்மலாக நம்ம காரக்குழம்பு வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் காரக்குழம்பு வச்சுருந்தேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அந்த பச்சை சுண்டைக்காயில் குழம்பு வச்சு சாப்பிடும்போது. இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா கொத்தரக்காய் வந்து வேர்க்கடலை போட்டு பொரியல் பண்ணியிருந்தேன். பட் மதியம் சாப்பிட்டதில் என்னால் வீடியோலாம் எடுக்கல. இது வந்து நைட் கிளிப்பிங் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறது இது.